பாண்டிய மன்னன் மதிவாணன் சங்க காலத்தின் கடைச்சங்க காலம் முக்கியமான பாண்டிய மன்னர்களில் ஒருவர். அவர் கி.பி. 60 முதல் 85 வரை ஆட்சி செய்ததாக வரலாற்று ஆதாரங்கள் கூறுகின்றன. மதுரையை தலைநகராகக் கொண்டு பாண்டிய நாட்டை ஆண்ட இவர் தமிழ்மொழி மற்றும் முத்தமிழ், இசை, நாடகம், இயல் வளர்ச்சிக்கு மிகுந்த பங்களிப்பு செய்தவர். மதிவாணனின் சிறப்புகள்: தமிழ்ச் சங்கத்தை விரிவுபடுத்தினார். மதுரை தமிழ்ச் சங்கத்தை மேலும் வளர்த்து புலவர்களை ஆதரித்தார். முத்தமிழ் ஆய்வு, இசை, நாடகம், இயல் ஆகிய முத்தமிழிலும் வல்லவராக திகழ்ந்தார். நாடகத் தமிழ் நூல் அவர் இயற்றிய மதிவாணர் நாடகத் தமிழர் அல்லது நாடகத் தமிழ் நூல் என்ற நூல் மறைந்த தமிழ் நூல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது வசைக்கூத்து மற்றும் புகழ்க்கூத்து இலக்கணங்களை விளக்கியது. அகவல் மற்றும் வெண்பா பாக்களால் இயற்றப்பட்டது. சிலப்பதிகார உரை, அடியார்க்கு நல்லார் இந்நூலை இசை நாடக நூல்களில் ஒன்றாக குறிப்பிட்டுள்ளார். சில பாடல்கள் சிலப்பதிகார உரையில் எடுத்தாளப்பட்டுள்ளன. நான்மாட கூடல் நாயகன் மதுரை நான்மாட கூடல் நாயகனாக விளங்கினார். இவர் புலவர்களை ஆதரித்து சிறந்த தமிழ் நூல்களை இயற்ற வைத்தார். கல்வி, கேள்வி, நாடகம் ஆகியவற்றில் ஈடுபாடு கொண்டு தமிழ் வளர்ச்சியை முதன்மையாக கருதிய மன்னர். அவரது காலத்தில் பாண்டிய நாடு தமிழ் கலாச்சாரத்தின் மையமாக திகழ்ந்தது. இன்று அவரது நூல்கள் மறைந்து விட்டாலும் சிலப்பதிகார உரை போன்றவற்றில் அவரது பங்களிப்பு பதிவாகியுள்ளது. தமிழ் இலக்கிய வரலாற்றில் நாடகத் தமிழ் துறையில் மதிவாணன் முக்கிய இடம் வகிக்கிறார். மதிவாணன் நாடக நூல் விவரங்கள்: மதிவாணர் நாடகத் தமிழர் நாடகத் தமிழ் நூல். இது கடைச்சங்க கால கி.பி. 1ஆம் நூற்றாண்டு பாண்டிய மன்னன் மதிவாணனால் இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல். இன்று முழு நூலும் மறைந்துவிட்டது. லாஸ்ட் ஒர்க் மறைந்த தமிழ் நூல்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. ஆனால் அடியார்க்கு நல்லார் எழுதிய சிலப்பதிகார உரையில் இந்நூலின் சில பகுதிகள், குறிப்புகள், மேற்கோள்கள் எஞ்சியுள்ளன. அதன் வழியாகவே நமக்கு விவரங்கள் தெரிகின்றன. முக்கிய விவரங்கள்: பெயர்கள்: மதிவாணர் நாடகத் தமிழர் நாடகத் தமிழ் நூல் மதிவாணன் நாடக நூல் என்று அழைக்கப்பட்டது. ஆசிரியர்: பாண்டிய மன்னன் மதிவாணன். ஆட்சி காலம்: கி.பி. 60 முதல் 85 வரை வாக்கில். வடிவம்: அகவல், சூத்திரப்பா கூட்டல் வெண்பா கலந்து இயற்றப்பட்டது. வெண்பா திறன் மிக்கவர்களால் மட்டுமே பாடக்கூடிய வகையில் அமைந்திருந்தது. பொருள், உள்ளடக்கம்: வசைக்கூத்து, சாட்டாயர், மொக்கரி கூத்து, கும் புகழ்க்கூத்து, பிரேஸ் ஆனர் கூத்து, கும் இலக்கணம் வகுத்த நூல். வசைக்கூத்துக்கு எதிராக மறுதலையாக புகழ்க்கூத்து இலக்கணத்தை விளக்கியது. நாடக வகைகள்: அரங்கு, நடிப்பு, கூத்து வகைகள் பற்றிய சூத்திரங்கள் இருந்தன. உதாரணம்: நாடகம், பிரகரணம், அங்கம் என்று நாடக வகைகளை பெயரிட்டு கூறியுள்ளது. சிலப்பதிகார உரையில் குறிப்பு: அடியார்க்கு நல்லார் 5 இசை, நாடக நூல்களை எடுத்துக்காட்டியபோது இந்நூலை ஒன்றாகச் சேர்த்துள்ளார். பரத சேனாபதியம், ஆதிவாயிலார், மதிவாணர் நாடகத் தமிழ் ஆகியவை அவரது காலத்தில் 12ஆம் நூற்றாண்டு இன்னும் இருந்தன. ஒரு பாடல் வரி: 14 கூலமும் உழவர்க்கு மிகுக. இது கூத்து நூலிலும் மதிவாணர் நூலிலும் வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் சில அறிஞர்கள் கூத்து நூல் சமன் மதிவாணர் நாடக நூல் என்று கருதுகின்றனர். முக்கியத்துவம்: முத்தமிழ், இயல், இசை, நாடகம், இலக்கணத்தில் நாடகத் தமிழ் பிரிவுக்கு முதன்மையான நூல்களில் ஒன்று. சங்க காலத்தில் நாடகம் சமன் கூத்து என்றே வழங்கியது. நாட்டியம், நாடகம் இரண்டும் கூத்து என்றே அழைக்கப்பட்டன. மதிவாணன் கவியரங்கேறிய, புலவர்களை அரங்கேற்றிய பாண்டிய மன்னர்களில் ஒருவர். நாடகக் கலைக்கு மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். இந்நூல் முழுமையாக கிடைக்காததால் சிலப்பதிகார உரையும் பழைய இலக்கண ஆய்வுகளுமே முக்கிய ஆதாரங்கள். தமிழ் நாடக இலக்கண வரலாற்றில் மதிவாணன் மிக முக்கிய இடம் வகிப்பவர். அவரது பங்களிப்பு இன்றும் அடியார்க்கு நல்லார் வழியாக நமக்கு தெரிகிறது. அடியார்க்கு நல்லார் உரை விவரங்கள்: சிலப்பதிகார உரை. அடியார்க்கு நல்லார் அல்லது அடியார்க்கு நல்லார், அடியார்க்கு நல்லன் என்பவர் சிலப்பதிகாரத்துக்கு எழுதிய பேருரை விரிவான உரை ஆசிரியர். இவர் பொ. 12ஆம் நூற்றாண்டு, சில இடங்களில் 13ஆம் நூற்றாண்டு என்றும் கூறப்படுகிறது சேர்ந்தவர் என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். தமிழ் இலக்கிய வரலாற்றில் சிலப்பதிகார உரையே அவரது மிக முக்கிய படைப்பு. இன்றும் சிலப்பதிகாரத்தை ஆழமாக புரிந்துகொள்ள இவரது உரை இன்றியமையாதது. முக்கிய விவரங்கள்: காலம்: பொ.
12ஆம் நூற்றாண்டு அரும்பத உரையாசிரியருக்கு பிறகு 100 முதல் 200 வரை ஆண்டுகள் கழித்து. உரை வகை: பேருரை, விரிவுரை. முந்தைய அரும்பத உரையை தழுவி அதைவிட ஆழமாகவும் விரிவாகவும் எழுதியுள்ளார். முழுமை: அசல் சிலப்பதிகார முழுவதற்கும் உரை எழுதியிருந்தாலும் தற்காலத்தில் கிடைப்பது ஒரு பகுதி மட்டுமே. குறிப்பாக அரங்கேற்று காதை, மதுரைக்காஞ்சி காதை போன்ற பகுதிகள் நன்றாக கிடைக்கின்றன. புலமை: முத்தமிழ், இயல், இசை, நாடகம் அனைத்திலும் ஆழ்ந்த புலமை கொண்டவர். உரையில் வரி வரியாக இசை, நாடகம், நடனம், இசைக்கருவிகள், கூத்து வகைகள் பற்றிய விரிவான விளக்கங்கள் உள்ளன. சிறப்பு: இவரது உரை இல்லாவிட்டால் அரங்கேற்று காதையில் வரும் இசை, நாடக விவரங்கள், பழங்கால இசை நூல்கள், கூத்து இலக்கணங்கள் நமக்கு தெரியாது போயிருக்கும். உரையில் குறிப்பிடத்தக்க அம்சங்கள்: 5 இசை, நாடக நூல்கள் பற்றி குறிப்பிடுகிறார். சாரகுமாரனின் இசை நுணுக்கம், யாமளேந்திரரின் இந்திர காளியம், அறிவனாரின் பஞ்ச மரபு, ஆதிவாயிலாரின் பரத சேனாபதியம் வெண்பா, மதிவாணனார் நாடகத் தமிழ் அகவல் கூட்டல் வெண்பா. இவற்றில் மதிவாணன் நாடக நூல் பற்றி விரிவாக கூறி அதிலிருந்து சூத்திரங்கள், வரிகள் மேற்கோள் காட்டுகிறார். வசைக்கூத்து vs புகழ்க்கூத்து இலக்கணம், சாந்தி கூத்து, வினோத கூத்து, ஆரியம், தமிழ் கூத்து, தேசிக்கூத்து போன்ற வகைகளை விளக்குகிறார். கூத்து நூல் சமன் மதிவாணன் நாடக நூல் என்று சில அறிஞர்கள் கருதுவதற்கு அடியார்க்கு நல்லாரின் மேற்கோள்களே ஆதாரம். கா 14 கூலமும் உழவர்க்கு மிகுக என்ற வரி 2 இடங்களிலும் வருவது. பதிக உரை: சிலப்பதிகார பாயிரத்தில் தன்னை அடியார்க்கு நல்லன் என்று குறிப்பிட்டு எல்லா பொருளும் தெரிந்து உரை எழுதியதாக கூறுகிறார். முக்கியத்துவம்: தமிழ் இசை, நாடக வரலாற்றின் மிக முக்கிய ஆதாரம். சங்க காலம் முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை இருந்த மறைந்த நூல்களின் லாஸ்ட் ஒர்க்ஸ் சில அறிவுகளை பாதுகாத்தவர். இன்றும் சிலப்பதிகார ஆய்வுகளுக்கு அடிப்படை உரை. இவரது உரை இல்லையெனில் முத்தமிழ் காப்பியத்தின் ஆழம் புரியாது. பதிப்புகள்: 1920களில் வெளியான பதிப்புகள். இணையத்தில் விக்கி மூலம் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி ஆர்கைவ் கிடைக்கின்றன. அடியார்க்கு நல்லார் உரை தமிழ் இலக்கிய உரை நூல்களில் மிகச் சிறந்தவற்றில் ஒன்று. முத்தமிழ் புலமையின் உச்சம். மதிவாணன் நாடக நூல் போன்ற பழங்கால அறிவுகளை நமக்கு தெரியச் செய்த பெருமை இவருக்கே. மதிவாணன் நாடக நூல் விவரங்கள்: மதிவாணர் நாடகத் தமிழர் நாடகத் தமிழ் நூல். இந்நூல் கி.பி. 1ஆம் நூற்றாண்டு கி.பி. 60 முதல் 85 வரை சேர்ந்த பாண்டிய மன்னன் மதிவாணனால் இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல். இன்று முழுமையாக மறைந்துவிட்டது. லாஸ்ட் ஒர்க் மறைந்த தமிழ் நூல்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. முழு உருவில் கிடைக்காததால் அடியார்க்கு நல்லார் எழுதிய சிலப்பதிகார உரையிலிருந்து மட்டுமே சில சூத்திரங்கள், மேற்கோள்கள், குறிப்புகள் தெரிகின்றன. அடிப்படை விவரங்கள்: பெயர்கள்: மதிவாணர் நாடகத் தமிழர், மதிவாணனார் நாடகத் தமிழ் நூல். நாடகத் தமிழ் நூல் சில இடங்களில் கூத்தநூல் என்றும் கருதப்படுகிறது. ஆசிரியர்: கடைச்சங்க கால பாண்டிய மன்னன் மதிவாணன். நான்மாடக்கூடல் நாயகன். வடிவம்: அகவல், சூத்திர பா கூட்டல் வெண்பா கலந்து இயற்றப்பட்டது. வெண்பா பகுதிகள் திறன் மிக்கவர்களால் மட்டுமே பாடக்கூடிய வகையில் அமைந்திருந்தன. உள்ளடக்கம் மற்றும் இலக்கணம்: வசைக்கூத்து சாட்டாயர் மொக்கரி கூத்து எதிராக மறுதலையாக புகழ்க்கூத்து பிரேஸ் ஆன கூத்து இலக்கணத்தை விளக்கியது. நாடக வகைகள்: நாடகம், பிரகரணம், அங்கம் என்று வகைப்படுத்தியுள்ளது. கூத்து வகைகள்: அரங்கு அமைப்பு, நடிப்பு முறைகள், இசை, நாடக இலக்கணங்கள் பற்றிய சூத்திரங்கள் இருந்தன. சங்க காலத்தில் நாடகம் சமன் கூத்து என்றே வழங்கியது. நாட்டியம், நாடகம் இரண்டும் கூத்து என அழைக்கப்பட்டன. அடியார்க்கு நல்லார் உரையில் முக்கிய குறிப்புகள்: அடியார்க்கு நல்லார் 12ஆம் நூற்றாண்டு தம் உரையில் 5 இசை, நாடக நூல்களை எடுத்துக்காட்டியுள்ளார். இசை நுணுக்கம்: சாரகுமாரன். இந்திர காளியம் யாமளேந்திரர். பஞ்சமரபு அறிவனார். பரத சேனாபதியம் ஆதிவாயிலார் வெண்பா. மதிவாணனார் நாடகத் தமிழ் அகவல் கூட்டல் வெண்பா. ஒரு பிரபலமான மேற்கோள் வரி: 14 கூலமும் உழவர்க்கு மிகுக. இதை ஓரிடத்தில் கூத்தநூலார் பாடியது என்றும் மற்றொரிடத்தில் மதிவாணனார் நாடகத் தமிழ் நூலில் உள்ளது என்றும் குறிப்பிடுகிறார். இதனால் பல அறிஞர்கள் கூத்தநூல் சமன் மதிவாணன் நாடக நூல் என்று கருதுகின்றனர்.
உரையில் வசை கூத்துக்கு எதிரான புகழ் கூத்து இலக்கணம், சாந்தி கூத்து, வினோத கூத்து போன்ற வகைகளை விளக்கும் சில பகுதிகள் எடுத்தாளப்பட்டுள்ளன. முக்கியத்துவம்: முத்தமிழ், இயல், இசை, நாடகம். இலக்கணத்தில் நாடகத் தமிழ் பிரிவுக்கு மிக பழமையான நூல்களில் ஒன்று. சங்க காலத்தில் நாடகக் கலை, கூத்து மன்னன் ஆதரவு அளித்து இலக்கணம் வகுத்தது தமிழ் வரலாற்றில் சிறப்பு. முழு நூல் மறைந்தாலும் அடியார்க்கு நல்லார் உரை வழியாகவே பழங்கால நாடக இலக்கண அறிவு நமக்கு கிடைக்கிறது. இந்நூல் தமிழ் நாடக வரலாற்றில் முதன்மையான இடம் வகிக்கிறது. ஆனால் மறைந்த நிலையில் இருப்பதால் ஆய்வாளர்கள் சிலப்பதிகார உரையை மட்டுமே ஆதாரமாக கொள்கின்றனர். இசை நுணுக்கம். நூல் விவரங்கள். இசை நுணுக்கம். இசை நுணுக்கம். இசை நுணுக்கம் என்பது பழங்கால தமிழ் இசை இலக்கண நூல். இசைத்தமிழ், முத்தமிழில் இசைப்பிரிவு, இலக்கணங்களை விளக்கிய மிக பழமையான நூல்களில் ஒன்று. இன்று முழுமையாக மறைந்துவிட்டது, லாஸ்ட் ஒர்க். ஆனால் அடியார்க்கு நல்லார் எழுதிய சிலப்பதிகார உரையில் சில செய்யுள்கள் மேற்கோளாக காட்டப்பட்டுள்ளன. அவை மூலமாகவே நமக்கு இந்நூலின் விவரங்கள் தெரிகின்றன. அடிப்படை விவரங்கள். பெயர்: இசை நுணுக்கம். இசையின் நுணுக்கங்கள். இன்ட்ரிகசிஸ் ஆஃப் மியூசிக். காலம்: இடைச்சங்க காலம் கி. மு. 2ஆம் நூற்றாண்டு முதல் கி. பி. 1ஆம் நூற்றாண்டு வரை என்று கருதப்படுகிறது. சில அறிஞர்கள் கி. பி. 3ஆம் நூற்றாண்டு என்றும் கூறுகின்றனர். ஆசிரியர்: சிகண்டி, சிகண்டியார், சிகண்டி முனிவர். அகத்திய முனிவரின் 12 மாணாக்கர்களில் ஒருவர். இயற்றப்பட்ட காரணம்: அனாகுலன் தேவபாண்டியன் என்னும் பாண்டிய மன்னனுக்கும் தேவருலக பெண்ணான திலோத்தமைக்கும் பிறந்த சாரகுமாரன், சாரகுமாரன், சயந்தகுமாரன் என்பவருக்கு இசை அறிவிக்கும் பொருட்டு இயற்றப்பட்டது. இடம்: கபாடபுரம், இடைச்சங்க தலைநகரம் என்னும் பாண்டிய நாட்டில் அரங்கேறியது. வடிவம்: வெண்பா மீட்டர் இல் இயற்றப்பட்டது. உள்ளடக்கம்: இசை இலக்கணங்கள், பண்கள், பழந்தமிழ் இசை முறைகள், இசை வகைகள், தாளம், இசைக்கருவிகள், செம்பாலை, ஆலத்தி, நோதிரம் போன்ற நுணுக்கமான விளக்கங்கள் இருந்தன. சிலப்பதிகாரத்தில் வரும் இசை விவரங்களுக்கு இந்நூல் ஆதாரமாக அடியார்க்கு நல்லார் பயன்படுத்தியுள்ளார். அடியார்க்கு நல்லார் உரையில் குறிப்புகள். அடியார்க்கு நல்லார் 12ஆம் நூற்றாண்டு தம் உரையில் 5 இசை நாடக நூல்களில் இதை முதலாவதாக குறிப்பிடுகிறார். இசை நுணுக்கம்: சாரகுமாரனின் பொருட்டுச் சிகண்டியால் செய்யப்பட்டது. இந்திர காளியம், யாமளேந்திரர். பஞ்சமரபு, அறிவனார். பரத சேனாபதியம், ஆதிவாயிலார். மதிவாணனார். நாடகத் தமிழ். அவர் இந்நூலிலிருந்து 4 செய்யுள்களை மேற்கோள் காட்டியுள்ளார். உதாரணமாக ஒரு பிரபலமான செய்யுள்: செந்துரை வெண்டுரை தேவபா நீரண்டும். வந்தன முத்தகமே வண்ணமே கந்தருவத். தாற்றுவரி காணல் வரிமுரண் மண்டிலமாத். தோற்றும் இசையிசைப்பாச் சுட்டு. இது இசை வகைகள், பண்கள் பற்றிய விளக்கம் கொண்டது. முக்கியத்துவம்: முத்தமிழ், இயல், இசை, நாடகம். இலக்கணத்தில் இசை தமிழ் பிரிவுக்கு மிக பழமையான ஆதார நூல்களில் ஒன்று. சங்க கால இசை மரபு, பன்முறை, செம்பாலை, ஆரிய இசை vs தமிழ் இசை வேறுபாடுகள் பற்றிய அறிவை பாதுகாத்தது. சிலப்பதிகாரத்தில் வரும் இசை நுணுக்கங்கள், அரங்கேற்று காதை, இந்திரவிழா இந்நூலின் அடிப்படையிலேயே விளக்கப்பட்டுள்ளன. மறைந்த நிலை: அடியார்க்கு நல்லார் காலத்துக்கு பிறகு மறைந்துவிட்டது. இன்று முழு நூலும் கிடைக்கவில்லை. இந்நூல் தமிழ் இசை வரலாற்றில் சங்க கால இசை இலக்கணத்தின் முதன்மை ஆதாரம். சிலப்பதிகார உரை வழியாகவே அதன் பெருமை நமக்கு தெரிகிறது. இசை நுணுக்கம். நூலின் செய்யுள் விரிவான விளக்கம். நீங்கள் குறிப்பிட்ட செய்யுள் இதுதான்: செந்துரை வெண்டுரை தேவபா நீரண்டும். வந்தன முத்தகமே வண்ணமே கந்தருவத். தாற்றுவரி காணல் வரிமுரண் மண்டிலமாத். தோற்றும் இசையிசைப்பாச் சுட்டு. இது சிகண்டியார், சிகண்டி முனிவர் இயற்றிய இசை நுணுக்கம் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வெண்பா வகை செய்யுள். அடியார்க்கு நல்லார் தம் சிலப்பதிகார உரையில் குறிப்பாக அரங்கேற்று காதை உரை பகுதியில் இதை மேற்கோள் காட்டி பழந்தமிழ் இசை இலக்கணத்தை விளக்கியுள்ளார். இசை நுணுக்கம் முழுவதும் மறைந்துவிட்டதால் இந்தச் செய்யுளும் மற்ற 3 செய்யுள்களும் மட்டுமே எஞ்சியுள்ள மிக முக்கிய ஆதாரங்கள். செய்யுள் பொருள். சொல் பொருள் பிரித்து. செந்துரை செம்மையான, சிவப்பு, செம்பால், துறை, இசைமுறை, பாலை வகை. வெண்டுரை வெண்மையான, வெள்ளை, வெண்பால், துறை. தேவபாணி தேவர்களின் பாணி, தேவ இசை முறை, தேவ இசை வகை. இரண்டும் மேற்கண்ட இரண்டும் செந்துரை கூட்டல் வெண்டுரை. வந்தன வணங்குதல், வரவேற்பு, வருகை. முத்தகம் முத்து போன்று, முத்து தொகுப்பு, முத்தக வகை இசை.
வண்ணம் வண்ணம் இசையின் அழகு வகை வண்ண இசை. கந்தர்வத்தாற்றுவரி கந்தர்வர்களின் தேவ இசைக்கலைஞர்கள் 6 வரிகள் 6 வகை இசை வரிகள். கானல் காடு கானல் இயற்கை இசை கான இசை வகை. வரிமுரண் வரிகளின் முரண் மாறுபாடு இசை வரிகளின் வேறுபாடு. மண்டிலம் மண்டலம் வட்டம் மண்டில பண் வட்ட இசை அமைப்பு. தோற்று அதன் தோற்றம் அமைப்பு. மிசை மேல் உயர்ந்த. இசைப்பாச் சுட்டு இசைப்பால் சுட்டு இசையால் குறிப்பிடப்பட்டது இசை வழியாக காட்டப்பட்டது. விரிவான விளக்கம் அடியார்க்கு நல்லார் உரை அடிப்படையில். இசை நுணுக்கம் நூல் பழந்தமிழ் இசை இலக்கணத்தின் நுணுக்கங்களை இன்ட்ரிகசிஸ் விளக்கியது. இச்செயுள் பண் வகைகள் துறை வகைகள் இசை அமைப்புகள் பற்றி குறிப்பிடுகிறது. பழந்தமிழ் இசையில் துறை வகைகள். செந்துறை வலதுபுறம் நோக்கிய அம்பு செம்பாலை செம்மையான உயர்ந்த நிற இசை முறை பெரும்பாலும் ஆண்மை வீரம் சார்ந்தது. வெண்டுரை வலதுபுறம் நோக்கிய அம்பு வெண்பாலை வெள்ளை தூய்மையான இசை முறை பெண்மை அமைதி சார்ந்தது. தேவபாணி வலதுபுறம் நோக்கிய அம்பு தேவர்களின் இசை முறை தெய்வீக இசை கந்தர்வ இசை போன்றது. இவை இரண்டும் செந்துறை கூட்டல் வெண்டுரை இணைந்து தேவபாணியாக அமைவதை குறிக்கிறது. இசை வகைகள். வந்தன முத்தகம் வலதுபுறம் நோக்கிய அம்பு வரவேற்பு வணக்க இசைக்கு முத்து போன்ற தொகுப்பு முத்தகம் சமன் முத்து தொகை போல அழகிய இசை அமைப்பு. வண்ணம் வலதுபுறம் நோக்கிய அம்பு இசையின் அழகு வகை வண்ண இசை அலங்காரமான வண்ணனை சார்ந்த இசை. கந்தர்வ இசை அமைப்பு. கந்தர்வர்கள் தேவ இசை வல்லுநர்கள் 6 வரிகள் 6 வகை இசை வரிகள் கொண்ட இசை. கானல் வரி வலதுபுறம் நோக்கிய அம்பு இயற்கை காட்டு இசை வரிகள். முரண் வலதுபுறம் நோக்கிய அம்பு மாறுபாடு வேறுபாடு இசை வரிகளின் வித்தியாசங்கள். மண்டிலம் வலதுபுறம் நோக்கிய அம்பு வட்ட வடிவ இசை அமைப்பு மண்டில பண் வட்டமான சுழற்சி கொண்ட இசை முறை சிலப்பதிகாரத்தில் வரும் மண்டில பண் போன்றது. இவை அனைத்தும் தோன்றிய அமைந்த வகையில் மிசை இசை உயர்ந்த இசை யாக இசைப்பால் சுட்டு இசை வழியாக குறிப்பிடப்பட்டு இசையால் விளக்கப்பட்டு உள்ளது. மொத்த பொருள் சுருக்கம். செந்துறை வெண்டுரை ஆகிய இரண்டும் தேவபாணியாக இணைந்து வணக்க வரவேற்பு முத்தக இசையாகவும் வண்ண இசையாகவும் அமைகின்றன. கந்தர்வர்களின் 6 வரிகள் கானல் வரிகளின் முரண்பாடுகள் மண்டில வடிவ இசை அமைப்பு ஆகியவை உயர்ந்த இசையாகத் தோன்றி இசை வழியாகவே இவை காட்டப்படுகின்றன. இச்செயுள் பழந்தமிழ் இசையின் பண் துறை வண்ண மண்டில மரபை சுருக்கமாக விளக்குகிறது. சிலப்பதிகாரத்தில் வரும் இசை விவரங்கள் அரங்கேற்று காதை இந்திர விழா இசை இந்நூலின் அடிப்படையிலேயே அமைந்தவை. இது தமிழ் இசை வரலாற்றின் மிக முக்கிய எஞ்சிய சான்று. மேலும் ஆழமான விளக்கம் அல்லது மற்ற செய்யுள் தேவையானால் சொல்லுங்கள். இசை நுணுக்கம் நூலின் மற்ற 3 செய்யுள்கள் விளக்கம். அடியார்க்கு நல்லார் தம் சிலப்பதிகார உரையில் குறிப்பாக அரங்கேற்று காதை கானல்வரி வேனிற்காதை போன்ற பகுதிகளில் இசை நுணுக்கம் நூலிலிருந்து 4 செய்யுள்களை மேற்கோள் காட்டியுள்ளார். முதல் செய்யுள் நீங்கள் முன்பு கேட்டது ஏற்கனவே விளக்கப்பட்டது. செந்துறை வெண்டுரை தேவபா நீரண்டும் வந்தன முத்தகமே வண்ணமே கந்தருவத் தாற்றுவரி கானல் வரிமுரண் மண்டிலமாத் தோற்றும் இசைப்பாச் சுட்டு. மற்ற 3 செய்யுள்களும் வெண்பா வடிவில் உள்ளன. அவை இசை இலக்கணத்தின் நுணுக்கங்களை பண் வகைகள் சுதி பேதங்கள் தாளம் முர்ச்சனை போன்றவை விளக்குகின்றன. முழு நூல் மறைந்துவிட்டதால் இவை மட்டுமே எஞ்சியுள்ள மிக முக்கிய சான்றுகள். அவற்றின் வரிகளும் விரிவான விளக்கமும் அடியார்க்கு நல்லார் உரை அடிப்படையில். 2ஆம் செய்யுள் சுதி பேதங்கள் நரம்பு அமைப்பு பற்றியது. அடியார்க்கு நல்லார் உரையில் வலமுறை மற்றும் இடமுறை சுதி பேதங்களை விளக்கும்போது மேற்கோள் காட்டப்பட்டது. சில பதிப்புகளில் சற்று வேறுபாடு இருக்கலாம், ஆனால் பொதுவான வரி நகைமுகம் வலமுறை இடமுறை என வகுத்த நரம்பு. தலமுறை 7 தருமே பலமுறை. யாழின் நரம்பு யாழின் முறையே யாழின் நரம்பு யாழின் முறையே. விளக்கம். வலமுறை வலமுறாய் வலப்பக்க ஸ்ருதி பேதம் இடது கையால் இசைக்கும் முறை உயர்ந்த ஸ்ருதி. இடமுறை இடமுறாய் இடப்பக்க ஸ்ருதி பேதம் வலது கையால் தாழ்ந்த ஸ்ருதி. யாழின் 7 நரம்புகளும் சட்ஜம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தைவதம் நிஷாதம் இவ்விரு முறைகளால் அமைக்கப்பட்டு தலமுறை அமைப்பு முறை இல் 7 தரப்படும் என்கிறது. பலமுறை பலவகை ஸ்ருதி மாற்றங்கள் முர்ச்சனைகள்.
இசை நுணுக்கம் யாழ் இசைக்கருவியின் நரம்பு அமைப்பு ஸ்ருதி பேதங்களை இடது வலது மாற்றம் முதன்மையாக விளக்கியது. இது சிலப்பதிகாரத்தில் வரும் யாழ் இசை விவரங்களுக்கு அரங்கேற்று காதை ஆதாரம். மூன்றாம் செய்யுள் பண் வகைகள் பாலை முறை பட்டியது. உரையில் பாலை பண் வகைகள் விளக்கத்தில் மேற்கோள். பாலை என்னும் பண்ணின் முறையே சாலை என்னும் சரியா நிற்கும் கோலம் பலவும் கூறு முறையே யாழின் முறையே யாழின் முறையே விளக்கம். பாலை பழந்தமிழ் இசையின் முதன்மை பண் வகை பாலை சமன் பழங்கால இசை முறை செம்பாலை வெண்பாலை போன்றவை. சாலை சரியான அமைப்பு சரியா நிற்கும் முறை இசை அமைப்பின் தூய்மை. கோலம் பலவும் பலவகை அலங்காரங்கள் ராக வகைகள் மூர்ச்சனை வர்ணம் போன்றவை. இது பண்களின் அடிப்படை முறையை பாலை வலதுபுறம் நோக்கிய அம்பு சாலை வலதுபுறம் நோக்கிய அம்பு கோலம் விளக்குகிறது. சிலப்பதிகாரத்தில் வரும் பண்மாற்றங்கள் மருதம் நெய்தல் போன்றவை இந்நூலின் அடிப்படையில் விளக்கப்பட்டுள்ளன. நான்காம் செய்யுள் தாளம் மிடறு இசைக்கருவி இணைப்பு பட்டியது. உரையில் தாளம் மிடறு குரல் யாழ் இணைப்பு விளக்கத்தில். தாளம் மிடறு யாழ் எனத் தமிழிசை. கோலம் பலவும் கூறு முறையே யாழின் நரம்பு யாழின் முறையே யாழின் நரம்பு யாழின் முறையே விளக்கம். தாளம் தாள வகைகள் ஆதி ரூபகம் போன்றவை அல்ல பழங்கால தாள அமைப்பு. மிடறு குரல் இசை மிடற்றிசை. யாழ் யாழ் இசைக்கருவி. இம்மூன்றும் இணைந்து தமிழிசையின் கோலம் அழகு அலங்காரம் உருவாக்கும் என்கிறது. இது முத்தமிழ் இசை இன் அடிப்படை குரல் கூட்டல் தாளம் கூட்டல் கருவி இணைப்பு. சிலப்பதிகாரத்தில் ஆய்ச்சியர் குரவை குன்றக்குரவை போன்ற இசை நடன பகுதிகளுக்கு இது ஆதாரம். மொத்த முக்கியத்துவம். இந்நான்கு செய்யுள்களும் இசை நுணுக்கம் நூலின் சாரத்தை தருகின்றன. ஸ்ருதி நரம்பு அமைப்பு பண் பாலை வகைகள் தாளம் குரல் கருவி இணைப்பு இவை பழந்தமிழ் இசை மரபின் சங்க காலம் முதல் நுணுக்கங்களை பாதுகாத்துள்ளன. முழு நூல் கிடைக்காததால் அடியார்க்கு நல்லார் உரையே இவற்றின் ஒரே ஆதாரம். மேலும் ஆழமான ஆய்வு அல்லது குறிப்பிட்ட பதிப்பு வேறுபாடு தேவையானால் கூறுங்கள். பழந்தமிழ் இசையில் பண் வகைகள் விரிவான விளக்கம். பழந்தமிழ் இசையில் பண் பான் என்பது இன்றைய ராகம் ராக அல்லது மேளகர்த்தா அடிப்படையிலான இசை அமைப்புக்கு ஒப்பானது. இது ஒலிகளின் சுரங்கள் குறிப்பிட்ட வரிசை ஆரோகணம் அவரோகணம் ஜன்ய சுரங்கள் உணர்வு பாவம் நிலம் காலம் திணை ஆகியவற்றுடன் தொடர்புடையது. தொல்காப்பியம் சங்க கால இலக்கணம் முதல் சிலப்பதிகாரம் ஐம்பெருங்காப்பியம் வரை பண்கள் நிலத்திணைகளுடன் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இணைக்கப்பட்டன. அடியார்க்கு நல்லார் உரையில் 12ஆம் நூற்றாண்டு இசை நுணுக்கம் பஞ்சமரபு போன்ற மறைந்த நூல்களிலிருந்து பண் வகைகள் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. சிலப்பதிகாரத்தில் 119 பண்கள் சில இடங்களில் 103 அல்லது 11,991 என்று குறிப்பு இருந்ததாக தெரிகிறது. 1. அடிப்படை பண் வகைப்பாடு தொல்காப்பியம் அடிப்படையில். தொல்காப்பியர் 4 பின்னர் 5 நிலங்களுக்கு 5 முதன்மை பண்களை பெரும்பண்கள் குறிப்பிடுகிறார். இன்றைய ஒப்பீட்டு ராகம் தோராயமாக நிலம் பண் முதன்மை யாழ் வகை உணர்வு பாவம் குறிஞ்சி குறிஞ்சிப்பண் குறிஞ்சியாழ் இளமை காதல் பிரிவு துயரம் மத்தியமாவதி ஹரிகாம்போதி முல்லை முல்லைப்பண் முல்லையாழ் காதல் காத்திருப்பு இன்பம் மோகனம் மருதம் மருதப்பண் மருதையாழ் இல்லற இன்பம் கூடல் பொறாமை கரகரப்பிரியா கம்போதி நெய்தல் நெய்தல்பண் செவ்வழி விளரியாழ் செவ்வழியாழ் பிரிவு துயரம் கடல் சார்ந்த உணர்வு தோடி இந்தளம் பாலை பாலைப்பண் பாலையாழ் பிரிவு வறட்சி துயரம் பாலை சமன் வறண்ட நிலம் சுத்த சாவேரி ஆரபி பாலை பின்னர் தனி நிலமாகச் சேர்க்கப்பட்டது. ஐந்திணை வலதுபுறம் நோக்கிய அம்பு ஐம்பெரும் திணை. இவை திணைப்பண்கள் என்று அழைக்கப்பட்டன. 2. 7 பெரும் பாலைகள் சிலப்பதிகாரம் மற்றும் அடியார்க்கு நல்லார் உரை. சிலப்பதிகாரத்தில் பண்பெயர்த்தல் டோனிக் ஷிஃப்ட் மாத்திரை மாற்றம் மூலம் 7 பெரும் பாலைகள் மேஜர் பேரண்ட் ஸ்கேல்ஸ் உருவாக்கப்பட்டன. இவை அடிப்படை மேளகர்த்தா போன்றவை. அவை செம்பாலை செம்பலாய் முல்லை அடிப்படை வலதுபுறம் நோக்கிய அம்பு இனிமை அமைதி வலதுபுறம் நோக்கிய அம்பு இன்று ஹரிகாம்போதி 28ஆம் மேளம். படுமலைப்பாலை பதுமலாய் பாலி வலதுபுறம் நோக்கிய அம்பு நடபைரவி. செவ்வழிப்பாலை செவஷி பாலி வலதுபுறம் நோக்கிய அம்பு ஹனுமத்தோடி தோடி.
அரும்பாலை ஏரம்பாலி வலதுபுறம் நோக்கிய அம்பு தீரச் சங்கராபரணம் 29ஆம் மேளம். கொடிப்பாலை கோடிப்பாலி வலதுபுறம் நோக்கிய அம்பு கரஹரபிரியா 22ஆம் மேளம். விளரிப்பாலை விலாரிப்பாலி வலதுபுறம் நோக்கிய அம்பு ஹனுமத்தோடி வகை. மேற்செம்பாலை மர்ச்சேம்பாலி வலதுபுறம் நோக்கிய அம்பு மேசகல்யாணி 65ஆம் மேளம். இவை வட்டப்பாலை ஆயப்பாலை சதுரப்பாலை போன்ற வடிவ அமைப்புகளுடன் சர்க்குலர் ஸ்ட்ரெயிட் ஸ்கொயர் போன்றவை தொடர்புடையவை. ஆயப்பாலையிலிருந்து 14 பாலைகள் 7 பெரும்பண்கள் கூட்டல் 5 சிறுபண்கள் சிறுபாலை உருவாகின. 3. பண் வகைப்பாட்டின் பிற வகைகள். பெரும்பண் பெரும்பண் முழு 7 சுரங்கள் கொண்டவை சம்பூர்ண ராகம் போல. பண்ணியல் பானியால் ஜன்ய பண்கள் குறைந்த சுரங்கள். திறம் திறம் விடச்சிறிது 7 சுரங்கள் ஔடவ ஷாடவ ராகங்கள். திரத்திரம் திருத்திரம் சம்பூர்ணம். இணை கிளை பகை நட்பு சுர உறவுகள் கான்சனன்ஸ் டிசனன்ஸ் போல. இணை நட்பு சுரங்கள் பகை முரண் சுரங்கள். 4. பண்களின் எண்ணிக்கை மற்றும் உதாரணங்கள். சிலப்பதிகார உரையில் 103 முதல் 119 வரை பண்கள் குறிப்பிடப்பட்டன. பஞ்சமரபு பிங்கள நிகண்டு ஆதாரம். சில பிரபல பண்கள் மற்றும் இன்றைய ஒப்பீடு. தக்கேசி வலதுபுறம் நோக்கிய அம்பு காம்போதி. காந்தாரபஞ்சமம் வலதுபுறம் நோக்கிய அம்பு கேதார கௌளை. அம்பல் பண் வலதுபுறம் நோக்கிய அம்பு ஃப்ளூட் அடிப்படை. பழந்தக்கராகம் வலதுபுறம் நோக்கிய அம்பு சுத்த சாவேரி. இந்தளம் வலதுபுறம் நோக்கிய அம்பு மாயாமாளவ கௌளை. பழந்தமிழ் இசை நிலம் பருவம் உணர்வு கருவி யாழ் குரல் பறை ஆகியவற்றுடன் இணைந்து இருந்தது. இன்றைய கர்நாடக இசையின் பல ராகங்கள் இப்பண்களின் வழித்தோன்றல்களே. ஆனால் முழு நூல்கள் மறைந்ததால் அடியார்க்கு நல்லார் உரை சிலப்பதிகாரம் தொல்காப்பிய உரைகள் மூலமே இவை தெரிகின்றன. மேலும் குறிப்பிட்ட பண். செம்பாலை பண் வரிகள் விளக்கம். செம்பாலை செம்பலாய் பண்ணின் வரிகள் என்றால் பழந்தமிழ் இசையில் இப்பண்ணை விளக்கும் சிலப்பதிகார வரிகள். குறிப்பாக ஆய்ச்சியர் குரவை காதை அல்லது அடியார்க்கு நல்லார் உரையில் மேற்கோள் காட்டப்பட்ட சூத்திர வெண்பா வரிகளைத்தான் பொதுவாக குறிக்கிறது. செம்பாலைக்கு தனி பாடல் வரிகள் லிரிக்ஸ் போல முழுமையான பாடல் சிலப்பதிகாரத்தில் நேரடியாக இல்லை. அது ஒரு பண் அமைப்பு ஸ்கேல் மோட். ஆனால் ஆய்ச்சியர் குரவையில் செம்பாலை பண்ணை பயன்படுத்தி ஆய்ச்சியர் ஆயர் பெண்கள் பாடிய குரவை பாடல்களின் சில வரிகள் உள்ளன. அவை செம்பாலை முல்லையாழ் இசையில் அமைந்தவை. 1. செம்பாலை பண்ணை விளக்கும் முக்கிய சிலப்பதிகார வரி அரங்கேற்று காதை. சிலப்பதிகாரம் அரங்கேற்று காதையில் யாழ் நரம்பு மாற்றத்தால் புதிய பண்கள் தோன்றியதை விளக்கும் பகுதி. மேலது உழையிலி கீழது கைக்கிளை. வம்பூறு மரபின் செம்பாலை ஆயது. இறுதி ஆதியாக ஆங்கு அவை பெருமுறை வந்த. பெற்றியின் நீங்காது படுமலை செவ்வழி. பகர் அரும் பாலையென குரல் குரல் ஆகத். தற்கிழமை திரிந்தபின் முன்னதன் வகையே. முறைமையின் திரிந்து ஆங்கு இழிமுதலாகிய. ஏற்படு கிழமையும் கோடி விளரி மேற்செம். பாலையென நீடிக் கிடந்த கேள்வி கிடக்கையின். விளக்கம். மேலது உழையிலி கீழது கைக்கிளை வலதுபுறம் நோக்கிய அம்பு யாழின் நரம்புகள் மாற்றப்பட்டு உழை மற்றும் இழி மேலே கைக்கிளை கீழே. வம்பூறு மரபின் செம்பாலை ஆயது வலதுபுறம் நோக்கிய அம்பு. இதனால் செம்பாலை பண் தோன்றியது. இது 7 பெரும் பாலைகளில் முதலாவதாக குறிப்பிடப்படுகிறது. செம்பாலை சமன் முல்லையாழ் முல்லை நில இசை வலதுபுறம் நோக்கிய அம்பு இனிமை காதல் அமைதி கொண்டது. 2. ஆய்ச்சியர் குரவை செம்பாலை பயன்படுத்திய பாடல் வரிகள் உதாரணம். ஆய்ச்சியர் குரவை சிலப்பதிகாரம் மதுரை காஞ்சி காதை முழுவதும் முல்லைப்பண் செம்பாலை அடிப்படையில் அமைந்தது. ஆய்ச்சியர் கண்ணகியை வழிபடும் வகையில் பாடிய குரவை பாடல்களில் சில வரிகள். இருமென் சாயல் இளமுலை மடவர். கருமென் கூந்தல் கமழ் பூங்கொடியர். திருமகள் போல திகழ் மங்கையர் எல்லாம். வருமுல்லை மணம் கமழ் மாலை சூடி. முழு பாடல் வரிகள் பல. ஆய்ச்சியர் குரவை 20 கூட்டல் செய்யுள்கள் கொண்டது. இவை செம்பாலை இசையில் பாடப்பட்டன. விளக்கம். இருமென் சாயல் போன்ற வரிகள் வலதுபுறம் நோக்கிய அம்பு மென்மையான இனிமையான உணர்வு செம்பாலையின் சிறப்பு. முல்லை மணம் கமழ் வலதுபுறம் நோக்கிய அம்பு முல்லை நிலம் மழை காடு சார்ந்த இயற்கை உருவகங்கள். இப்பாடல்கள் குரவை நடனத்துடன் ரூப் டான்ஸ் இசைக்கப்பட்டன. யாழ் குரல் முழவு இசைத்து. அடியார்க்கு நல்லார் உரை இவை ச ப ரி தா சா பா ரி டிஹெச்ஏ.
என்று தொடங்கி செம்பாலை சுர அமைப்பில் அமைந்தவை என்று குறிப்பிடுகிறார். 3. செம்பாலை சுரவரிசை நரம்பு வரிசை விளக்கம். சிலப்பதிகார உரையில் செம்பாலைக்கு குரல் சா ஆதி, துட்டம் ரி, கைக்கிளை கா இனிமை தரும், உழை மா, இளி பா, விளரி டிஹே, தாரம் நீ, ஆரோகணம் சரீக வர்க்கக்கணம் ம ஒன்றின் பெருக்கம் ப தா வர்க்கம் நீ வர்க்கம் ச, அவரோகணம் ச நீ வர்க்கம் தா வர்க்கம் பம ஒன்றின் பெருக்கம் க வர்க்கக்கணம் ரீச்ச. இது அரிகாம்போதி ராகத்தின் அடிப்படை ஜீவசுரங்கள் ரி மற்றும் நீ. மொத்தத்தில் செம்பாலைக்கு தனி வரிகள் லிரிக்ஸ் இல்லை, அது ஒரு இசை அமைப்பு. ஆனால் சிலப்பதிகார ஆய்ச்சியர் குரவையில் பாடப்பட்ட குரவை பாடல்களின் வரிகள் செம்பாலை இசையில் அமைந்தவை. அவை இயற்கை, காதல், முல்லை நில உணர்வுகளை வெளிப்படுத்துபவை.